வணக்கம். சலாம் மலேசியா மடானி. ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக, உங்களுடன் நான் சூர்யா சம்பத். இன்றைய தலைப்புச் செய்திகள். புகைப்பொருள் கட்டுப்பாட்டு சட்ட வரைவு அடுத்த மாதம் நாடாளுமன்றத்தில் தாக்கல். மலேசியாவில் சீன முதலீடுகளை கண்காணிக்க சிறப்பு செயற்குழு. அமைச்சரவை நாளை விவாதிக்கும். மாற்று மருத்துவம், டிவெட் துறைகளில் மலேசியாவுடன் இந்தியா கைகோர்ப்பு. தொழிலாளர்களுக்கு அனுகூலம். சுகாதார அதிகாரிகளுக்கு மகிழ்ச்சியான தகவலுடன் இன்றைய செய்திகளை தொடங்குகிறோம். பணி நேரத்துக்கு பிந்தைய மிகைச் சேவை ஆன்கால் படி விரிவுபடுத்தப்படுகிறது. நோயாளி நெரிசல் காரணமாக கூடுதல் நேரம் இயங்கும் 6 முன்னோடி கிளினிக்குகளில் பணியாற்றும் மருத்துவ அதிகாரிகள் அந்த அனுகூலத்தை பெறுவர் என பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். விடுமுறை நாட்களில் சம்பந்தப்பட்ட 6 கிளினிக்குகள் மட்டுமல்லாது மருத்துவமனையில் அவசர சிகிச்சை துறையில் பணியாற்றும் மருத்துவ அதிகாரிகளுக்கும் ஆன்கால் படி வழங்கப்படும். மருத்துவர்கள் மட்டுமல்லாது சுகாதாரத்துறையின் பிற பகுதியினருக்கும் அந்த அனுகூலத்தை வழங்க பொதுச்சேவை துறைக்கும் நிதி அமைச்சுக்கும் உத்தரவிடப்பட்டிருப்பதாக பிரதமர் கூறினார். மேலவையில் அமைச்சர் கேள்வி நேரத்தின் போது துவாரான் உறுப்பினர் டத்துஸ்ரீ வில்ஃப்ரட் மடியூஸ் தாங்காவ் முன்வைத்த துணை கேள்விக்கு நிதி அமைச்சருமான டத்துஸ்ரீ அன்வார் பதிலுரைத்தார். இவ்வேளையில் ஒப்பந்த மருத்துவ அதிகாரிகள் விவகாரத்துக்கு இன்னும் 3 ஆண்டுகளில் தீர்வு பிறக்கும் என பிரதமர் கோடி காட்டினார். அந்த சிக்கலை தீர்க்க 170 கோடி ரிங்கிட் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட 300 கோடி ரிங்கிட்டுடன் இது கூடுதலாகும் என அவர் கூறினார். ஒப்பந்த மருத்துவர்களை நிரந்தர பணியில் ஈர்த்து கொள்ளும் நடவடிக்கை கட்டம் கட்டமாக மேற்கொள்ளப்பட வேண்டும். அதுவரை அவர்களுக்கான அனுகூலங்களை கூட்டுவதில் அரசு கவனம் செலுத்தும். நாட்டில் உள்ள 20,333 ஒப்பந்த மருத்துவர்களில் 4,300 பேர் இவ்வாண்டு நிரந்தர பணியாளர் ஆக்கப்படுவர் என்றும் டத்துஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். இவ்வேளையில் மின் சிகரெட் உட்பட புகைப்பதற்கான பொருள் கட்டுப்பாடு தொடர்பான சட்ட வரைவு மே மாதம் நடைபெறவிருக்கும் 15ஆம் நாடாளுமன்றத்தின் 2ஆம் தவணையின் 2ஆம் கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படும் என பிரதமர் தெரிவித்தார். மின் சிகரெட் மற்றும் வேப் பயன்பாட்டால் விளையும் தாக்கம் சட்ட ரீதியில் முழுமையாக ஆராயப்படுகிறது. அவ்விரு பொருள்களும் 1952 நச்சு சட்ட பட்டியலில் இருந்து அகற்றப்பட்டாலும் அவற்றின் விற்பனையை கட்டுப்படுத்துவதில் அரசாங்கம் திடமாக இருப்பதாக அவர் கூறினார். அந்த சட்ட வரைவை தாக்கல் செய்வதில் ஏற்பட்டிருக்கும் காலத்தாழ்வுக்கு பொறுத்தருளுமாறு அவையை பிரதமர் கேட்டுக்கொண்டார். நாட்டுக்கு முதலீட்டை கவர்வதில் அமெரிக்க டாலரை மட்டும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனைய நாணயங்களையும் அதற்கு பயன்படுத்தும் பொருட்டு தொடர்புடைய நாடுகளுடன் பேச்சுக்கள் நடத்தப்படுவதாக மக்களவையில் பிரதமர் தெரிவித்தார். நாட்டுக்கான முதலீடுகளில் மலேசிய ரிங்கிட் மற்றும் தொடர்புடைய நாட்டின் நாணயம் பயன்படுத்தப்பட வேண்டும். சீனாவுடனான வர்த்தகத்தில் ரிங்கிட்டையும் ரென்மின்பியையும் பயன்படுத்துவதற்கான அணுகுமுறையை ஆராய பேங்க் நகாரா பரிந்துரைத்ததை பிரதமர் சுட்டினார். சீனா, ஜப்பான் போன்ற பொருளாதார வல்லரசுகளுடன் இந்த அணுகுமுறை கடைபிடிக்கப்படும் என்பதுடன் ஆசிய நிதியத்தை தோற்றுவிப்பதிலும் அந்த முனைப்பு காட்டப்படும் என அவர் கூறினார். வர்த்தக பரிவர்த்தனைகளில் அமெரிக்க டாலரை பயன்படுத்துவதில்லை என நாடுகள் சில முடிவெடுத்திருக்கும் நிலையில் மலேசியாவின் நிலைப்பாடு குறித்து இப்போ பாராட் உறுப்பினர் குலசேகரன் அறிய விழைந்த போது டத்துஸ்ரீ அன்வார் இவ்வாறு விவரித்தார். அண்மையில் இந்தியாவுடனான வர்த்தகத்தில் ரூபாயை பயன்படுத்திக் கொள்ள மலேசியா இசைந்தது. உரிமைக்கோரல் விவகாரத்தில் சீனாவுடன் சர்ச்சை நீடித்தாலும் தென் சீன கடலில் பெட்ரோனாஸ் எண்ணெய் தோண்டும் பணியை தொடரும் என பிரதமர் மக்களவையில் தெரிவித்தார். நாட்டுக்கு உரிமையான பகுதியிலேயே அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக மலேசியா கருதுகிறது. ஆயினும் அந்த பகுதிக்கு சீனம் சொந்தம் கொண்டாடினால் ஆசியான் நிலைப்பாட்டின் அடிப்படையில் பேச்சுக்களை நடத்த மலேசியா ஆயத்தமாக இருப்பதாகவும் டத்துஸ்ரீ அன்வார் தெளிவுபடுத்தினார்.
இவ்வேளையில் மலேசியாவில் சீன முதலீடுகளை கண்காணிக்க சிறப்பு செயற்குழு அமைக்கப்படுவதன் அவசியம் குறித்து அமைச்சரவை நாளை விவாதிக்கும். இப்போதைக்கு அனைத்துலக வாணிக தொழில் அமைச்சு பிற நிறுவனங்களுடன் இணைந்து அந்த கண்காணிப்பை மேற்கொள்வதாக பிரதமர் விவரித்தார். எதிர்பார்த்த பலன் கிட்டியிருக்கும் வேளை தொடர்புடைய எல்லா தரப்புகளும் சீன முதலீடுகள் குறித்து மனநிறைவு கொண்டிருப்பதாக டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். மலேசியாவில் சிறப்பு திட்டங்களை மேற்கொள்வதில் கவனம் செலுத்தும் சீன பெருநிறுவனங்களுடன் மட்டுமே இவ்வாண்டு தொடங்கி கருத்திணக்க ஒப்பந்தம் செய்து கொள்ளப்படும். அண்மையில் கையொப்பமிடப்பட்ட 19 புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் இருதரப்பு இணக்கத்துடன் மேற்கொள்ளப்பட்ட வேளை சீன மற்றும் மலேசிய அரசாங்கங்கள் அவற்றின் மேம்பாட்டை கண்காணிக்கும் என பிரதமர் விவரித்தார். மலேசியாவில் சிறப்பு திட்டத்தை கொண்டிராத 9 ஒப்பந்த பரிந்துரைகள் நிராகரிக்கப்பட்டதையும் அவர் சுட்டினார். அந்த முதலீடுகள் மீதான வர்த்தக நடவடிக்கைகள் இவ்வாண்டு இறுதிக்குள் தொடங்கும். 19 ஒப்பந்தங்கள் வாயிலாக மலேசியாவில் 35,000 வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்ற கணிப்பையும் டத்தோஸ்ரீ அன்வார் முன்வைத்தார். சீனாவின் புகழ்பெற்ற வாகன தயாரிப்பு நிறுவனமான கீலி மலேசியாவை அதன் ஆசிய பசிபிக் மையமாக பயன்படுத்தவிருக்கிறது. மலேசியாவுக்கு அடுத்த மாதம் வருகை தரும் கீலி தலைவர் அது பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவார் என பிரதமர் கோடி காட்டினார். மலேசியர்களுக்கு பேரளவில் பயிற்சி திட்டங்களை வழங்கும் மாபெரும் முதலீட்டாளராக கீலி விளங்குகிறது. பகுதி பயிற்சி மலேசியாவிலும் மறுபகுதி பயிற்சி சீனாவில் உள்ள கீலியின் வர்த்தக மையத்திலும் வழங்கப்படும். அந்த சிறப்பு பயிற்சியை இவ்வாண்டு தொடங்க கீலி இசைந்திருப்பதாக டத்தோஸ்ரீ அன்வார் கூறினார். பேராக் தஞ்சோங் மலை மேல் எதிர்கால தலைமுறை வாகனங்களை தயாரிக்கும் கருத்திணக்க ஒப்பந்தத்தில் கீலியும் டிஆர்பி ஹைகாம் நிறுவனமும் கையொப்பமிட்டுள்ளன. பிரதமர் அண்மையில் மேற்கொண்ட சீன பயணத்தின் போது அந்த மூல ஒப்பந்தம் கையொப்பமிடப்பட்டது. அறிமுகம் காண உள்ளது தேசிய தற்காப்பு பாதுகாப்பு தொழில் கொள்கை. 2023 லீமா லங்காவி அனைத்துலக கடல் மற்றும் வான் கண்காட்சியில் அந்த கொள்கை அறிமுகப்படுத்தப்படும் என தற்காப்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது ஹசான் தெரிவித்தார். 2023 லீமா கண்காட்சி வரும் மே மாதம் 23 முதல் 27ஆம் தேதி வரையில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. சிறந்த வளர்ச்சியை எட்டுவதற்கான வாய்ப்பை கொண்டிருக்கும் தற்காப்பு துறைக்கு அந்த கொள்கை முக்கியமானதொன்றாக கருதப்படுகிறது. மேலும் பேசிய டத்தோஸ்ரீ முகமது ஹசான், அந்த துறை தொடர்பான சட்ட வரைவு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது என்றார். செனட்டர் முகமது அப்பாண்டி முகமது வினவிய துணை கேள்விக்கு அமைச்சர் இவ்வாறு பதிலுரைத்தார். 43,019 புகைப்பிடிக்கும் பழக்கமுடைய இடைநிலை பள்ளி மாணவர்கள் எண்ணிக்கை அது. சுகாதார துணை அமைச்சர் லுக்கானிஸ்மான் அவாங் சவுனி மேலவையில் அந்த உண்மையை அம்பலப்படுத்தினார். சிகரெட் புகையற்ற வாய் சுகாதார திட்டத்தின் வாயிலாக கடந்த ஆண்டு 13 லட்சம் இடைநிலை மாணவர்கள் மத்தியில் மருத்துவ சோதனை நடத்தப்பட்டது. அவர்களில் 43,019 மாணவர்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் கொண்டவர்கள் என அடையாளம் காணப்பட்டதாக துணை அமைச்சர் சொன்னார். அந்த ஆரோக்கியமற்ற பழக்கத்திற்கு ஆளான மாணவர்களுக்கு புகைப்பிடிப்பதால் ஏற்படும் விளைவுகள் பற்றி எடுத்துணர்த்தப்பட்டது. புகைப்பிடிக்காத மாணவர்கள் அந்த தீய பழக்கத்தில் ஈடுபடாமல் இருக்க சுகாதார கல்வி தொடர்ந்து வழங்கப்படும். செனட்டர் என் பாலசுப்ரமணியம் முன்வைத்த வினாவுக்கு லுக்கானிஸ்மான் இவ்வாறு விடை பகன்றார். சிறார் பாலியல் குற்றவியல் நீதிமன்றத்தை மேம்படுத்தும் பணிகளுக்காக அரசு 50 லட்சம் ரிங்கிட்டை ஒதுக்கியிருக்கிறது. 2023 வரவு செலவு திட்டத்தின் கீழ் அந்த நிதி ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக பிரதமர் துறையின் சட்ட கழக மறுமலர்ச்சி துணை அமைச்சர் ராம் கர்பால் சிங் தெரிவித்தார். அந்த நீதிமன்றம் சிறாருக்கு நட்புறவாக இருப்பதால் அவர்கள் வாக்குமூலம் அளிப்பதற்கு சிக்கல் நிலவவில்லை. அதேவேளையில் நீதிமன்ற வழக்குகளையும் செவ்வனே தொடர முடிகிறது. களைப்பாறும் அறை, விளையாட்டு வசதிகள், கழிப்பறைகள் போன்றவற்றை அந்த நீதிமன்றம் கொண்டிருக்கிறது. அவையில் தமது அமைச்சுக்கான வாத தொகுப்பை நிறைவு செய்தபோது ராம் கர்பால் இவ்விவரங்களை வெளியிட்டார். 10,40 லட்சம் ரிங்கேட் தீபகற்ப மலேசியாவில் உள்ள சீன புது கிராமத்தை மேம்படுத்த அரசு உத்தேசித்திருக்கும் ஒதுக்கீடு அது.
2023 விநியோக சட்ட வரைவு மேலவையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அப்பகுதியை மேம்படுத்த 4 முக்கிய கூறுகளுக்கு கவனம் செலுத்தப்படும். முதலாவது கூறாக சீன புது கிராமத்தில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது குறித்து ஆராயப்படும். இரண்டாவதாக அங்கு உற்பத்தியாகும் பொருட்கள் சந்தைப்படுத்தப்படும். அது மட்டுமின்றி சீன புது கிராமத்தை சுற்றுலா இலக்காகவும் உருவாக்க ஊராட்சி மேம்பாட்டு அமைச்சு எண்ணியிருப்பதை துணை அமைச்சர் அக்மால் நஸ்ருல்லா முகமது நசீர் அவையில் சுட்டினார். மேலும் அப்பகுதியை எழில்படுத்தும் முன்னெடுப்புகளும் ஆராயப்படும் என்றார் அவர். ரமலான் சந்தைக்கு பயனர்கள் வழங்கும் ஆதரவு குறித்து ஆய்வு நடத்தப்படுகிறது. அதன் தொடர்பில் அங்குள்ள வணிகர்களிடமிருந்து நேரடியாக கருத்துகள் திரட்டப்படுவதாக உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சர் டத்தோஸ்ரீ சலாஹுடின் அயூப் தெரிவித்தார். நாடு தழுவிய நிலையில் மார்ச் 31ஆம் தேதி தொடங்கி சுமார் 10 நாட்களாக தமது அமைச்சின் அதிகாரிகள் அந்த ஆய்வை மேற்கொள்கின்றனர் என டத்தோஸ்ரீ சலாஹுடின் குறிப்பிட்டார். ரமலான் சந்தைகளில் உள்ள 1148 வர்த்தகர்கள் அந்த ஆய்வில் உட்படுத்தப்பட்டிருக்கின்றனர். அவர்களில் 69 விழுக்காட்டினர் தங்களது கடைகளுக்கு வரும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்தனர். 31 விழுக்காட்டினர் அதற்கு நேர்மாறான கருத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். அந்த சந்தைக்கு பயனர்கள் வழங்கும் ஆதரவை ஆராயும் அதே வேளையில் வர்த்தகர்கள் ஈட்டும் ஆதாயமும் மதிப்பிடப்படுகின்றது. நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் இவ்விவரங்களை வெளியிட்டார். மாற்று மருத்துவம், டிவேட், திறன்கல்வி, தொழில் பயிற்சி ஆகியவற்றில் இந்தியாவுடன் ஒத்துழைப்பை ஏற்படுத்திக் கொள்ள மலேசியா முனைந்துள்ளது. கடந்த சனிக்கிழமை தொடங்கி சென்னைக்கும் புதுடில்லிக்கும் மனிதவள அமைச்சர் வி. சிவக்குமார் மேற்கொண்ட பயணத்தில் அது தொடர்பான உடன்படிக்கைகள் எட்டப்பட்டன. புற்றுநோய்க்கான மாற்று சிகிச்சை தொடர்பில் சொக்சோவுக்கும் சென்னையில் உள்ள அப்போலோ புற்றுநோய் மருத்துவ மையத்துக்கும் இடையே ஒத்துழைப்பு ஏற்படுத்த முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக அங்கு வழங்கப்படும் புரோட்டான் மருத்துவம் நோயாளிகளுக்கு பக்க விளைவுகளை ஏற்படுத்தாது என அமைச்சர் கூறினார். நரம்பியல் தொடர்பான நோய்களுக்கு அங்கு சிகிச்சை பெறுவதற்கான வசதிகளை சொக்சோ வழங்க முனைந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். பின்னர் புதுடில்லிக்கு சென்ற சிவக்குமார் டேலண்ட் கார்ப் நிறுவனத்துக்கும் இந்தியாவின் தேசிய திறன் மேம்பாட்டுக் கழகத்துக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையொப்பமிடப்படுவதையும் பார்வையிட்டார். பேராக்கில் நேற்று வரையில் ஒப்பந்த மருத்துவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடவில்லை. அம்மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஏ. சிவனேசன் அதனை உறுதிப்படுத்தினார். நேற்று மருத்துவர்கள் அனைவரும் வழக்கம் போல் பணிக்கு வந்ததாக பேராக் சுகாதார இயக்குநர் தெரிவித்திருந்ததை சிவனேசன் சுட்டினார். மேலும் மாநிலம் முழுதும் உள்ள மருத்துவமனைகளில் எந்தவொரு சேவையும் பாதிப்புறவில்லை என்றார் அவர். பேராக்கில் சுமார் 1611 ஒப்பந்த மருத்துவர்கள் சேவையாற்றுகின்றனர். அவர்கள் அனைவரும் தங்களது பணியில் கடப்பாடு கொண்டுள்ளனர் என சிவனேசன் கூறினார். போதைப்பொருள் தயாரிப்பு கூடமாக இயங்கி வந்த வீடொன்று போலீசின் வேவு நடவடிக்கையின் வாயிலாக அம்பலமானது. பேராக் பந்தாய் ரமீஸில் அமைந்துள்ள அந்த வீட்டில் போலீசார் நடத்திய 2 அதிரடி சோதனைகளில் பல்வேறு வகையிலான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. அவற்றின் மதிப்பு 50 லட்சம் ரிங்கிட்டுக்கும் கூடுதலாக இருக்கலாம் என மாநில போலீஸ் தலைவர் டத்தோஸ்ரீ முகமது யூஸ்ரி ஹசன் பஸ்ரி சொன்னார். அதில் ஓர் உள்ளூர் ஆடவரும் வியட்நாமைச் சேர்ந்த 3 பெண்களும் தடுத்து வைக்கப்பட்டதாக அவர் சொன்னார். அவர்கள் அனைவரும் 32 முதல் 39 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் ஆவர். எம்ஃபெத்தமைன் வகை போதைப் பொருளை அவர்கள் உட்கொண்டிருந்தது சோதனையில் தெரிய வந்தது. இம்மாதம் 8ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு அவர்கள் தடுப்பு காவலில் வைக்கப்படுவர். 3 வாகனங்கள், ஒரு சங்கிலி, 7,60,000 ரிங்கிட்டுக்கும் மேற்பட்ட மதிப்பை கொண்ட ஒரு மோதிரம் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். அந்த கும்பல் கடந்த ஆண்டு தொடக்க இருந்து தீவிரமாக செயல்பட்டு வந்ததாக அறியப்படுகிறது. இதனிடையே 216வது போலீஸ் தினத்தை முன்னிட்டு சாலை குற்றங்களுக்கு வழங்கப்பட்ட தண்டக்கழிவு சலுகை வாயிலாக பேராக்கில் 18 லட்சம் ரிங்கிட்டுக்கும் கூடுதலான தொகை வசூலிக்கப்பட்டது. அந்த சலுகை கடந்த மாதம் 20ஆம் தேதி தொடங்கி 31ஆம் தேதி வரையில் வழங்கப்பட்டது. நாடு முழுவதும் தண்டத்தை அதிகமாக வசூலித்த மாநிலங்களில் பேராக் 2ஆம் நிலையில் இருக்கிறது என டத்தோஸ்ரீ முகமது யூஸ்ரி குறிப்பிட்டார். பங்குனி உத்திரத்தை ஒட்டி விழாக்கோலம் பூண்டிருக்கிறது மாரான் ஸ்ரீ மரத்தாண்டவர் ஆலயம். திருப்பணிக்காக ஆலயம் பாலஸ்தாபனம் செய்யப்பட்டிருக்கிறது. நேர்த்திக்கடன் செலுத்தவும் சிறப்பு வழிபாட்டில் கலந்து கொள்ளவும் பக்தர்கள் இப்போதே ஆயிரக்கணக்கில் திரண்டிருக்கின்றனர். மாரானில் உள்ள சூழலை விவரிக்கிறார் செய்தியாளர் பூன்சியோங் பிரேம்.
மலையகத்தில் தைப்பூச திருநாளுக்கு அடுத்து ஈசனின் தவக்குமாரனாம் முருகப்பெருமானின் அருளை வேண்டி எடுக்கப்படும் பெருவிழா பங்குனி உத்திரம்தான். திருவிழாக்கள் நிறைந்த நாளாகவும் தெய்வ திருமணங்கள் நடைபெற்ற நாளாகவும் இது கருதப்படுகிறது. அவ்வகையில் பங்குனி உத்திரத்தை ஒட்டி இவ்வாண்டும் பத்துமலை திருத்தலத்திலிருந்து 1000க்கும் மேற்பட்டோர் மாறான் மரத்தாண்டவர் ஆலயத்தை நோக்கி பாத யாத்திரையாக சென்றனர். இம்முறை அந்த திருநாள் வார நாளில் வருவதால் சிலர் முன்கூட்டியே நேர்த்திக்கடனை செலுத்தினர். பால்குடம் சுமந்து சென்றும் அடியார்கள் கதிர்வேலனுக்கு தங்கள் நன்றி மலர்களை தூவினர். நான் இங்கே 9 வருஷமாக பங்குனி உத்திர யாத்திரைக்கு நடந்து வந்து தான் பால் குடம் எடுப்போம். இங்கே நடந்து ஒரு லாஸ்ட் 2 கிலோமீட்டர் பால் குடம் எடுப்போம். ஒரு மேலே நீங்கள் வேண்டியது போட்டிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம். ஸோ இதுதான் எனக்கு ஒன்று ஒன்றா கிடச்சிட்ருக்கு. நான் 11 வருஷம் இங்கே பாத யாத்திரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவர் மேலே உள்ள நம்பிக்கைன்னு சொன்னாக்கா மெயின் நம்ம வேண்டுதல் எது ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையை நம்ம நம்பிக்கையோடு செஞ்சு நம்பிக்கையோடு வர்றது கண்டிப்பாக அது நிறைவேறுது. ஸோ இந்த வருஷம் யாத்திரை எடுத்துக்கிட்டோமா ஆக்சுவலி ரொம்ப டஃப். ஏன்னா இப்போ வேதம் இருக்கும், இப்போ உள்ள அந்த சீசன் ரொம்ப டெம்பரேச்சர் வெரி ஹை. ஸோ அந்த சூடு தாங்க முடியாது மேம். அப்படி இருந்தும் நம்ம மக்களுங்க நிறைய கிளாப் நடந்து வரோம், யாத்திரை நடந்து வரோம். ஏன்னா அது வருஷம் விடாது வரணும். பங்குனி உத்திர திருவிழாவை ஒட்டி ஸ்ரீ மரத்தாண்டவர் ஆலயம் நெடுகிலும் பல்வேறு சிறு அங்காடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இறை வழிபாட்டுக்கு தேவையான பூஜை பொருட்கள், பலகாரங்கள் ஆகியவை இங்கு விற்கப்படுகின்றன. சமய நெறியை மேலோங்கச் செய்யும் இத்தகைய திருவிழாக்கள் தங்கள் வாழ்வாதாரத்துக்கும் கை கொடுப்பதில் அளவில்லா மகிழ்ச்சி இவர்களுக்கு. வெள்ளம் வந்துச்சு, வெள்ளத்தில் நாங்களும் பாதிப்பட்டவங்க தான் இந்த இடத்துல தான் இருக்கோம். வெள்ளம் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு, ரொம்ப பாதிப்பு ஜாமான் வச்சு. இந்த மாதிரி டைமில் தான் நம்ம வியாபாரம் பண்ணி எல்லாம் செய்கிறது. ஏன்னா பங்குனி உத்திரம் இந்த மாதிரி தைப்பூசன்ற போது வருஷத்தில் ஒரு வாட்டி தான் அந்த மாதிரி கூட்டம் அதிகமாக சேர்கிற இடமும் அது ஒரு நாள் தான். ஸோ அந்த டைமில் வியாபாரம் நல்லாயிருக்கும். திருப்பணிகளுக்காக ஸ்ரீ மரத்தாண்டவர் ஆலயம் பாலஸ்தாபனம் கண்டிருக்கிறது. ஆயினும் பக்தர்கள் எவ்வித கலக்கமும் இன்றி இறைவனை தரிசித்து செல்லலாம். பக்தர்களின் வசதிக்காக உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக ஆலய தலைவர் டத்தோக்கா தமிழ்ச்செல்வம் தெரிவித்தார். ஏறக்குறைய 2 லட்சம் பக்தர்களை நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்காண்டிய ஒரு ரெடியான ஒரு கட்டத்தில் நம்ம இருக்கிறோம். எந்த ஒரு குறை இல்லாமல் அவங்களுக்கு சாப்பாடு, ஏறக்குறைய தங்குற வசதி மற்றும் கல்வி அறைகள், இது எல்லாமே இந்த வாட்டி இந்த நிர்வாகம் மிக பெரிய அளவில் அவங்க செஞ்சுருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம ஆலய திருப்பணி வேலைகள் நடந்து கொண்டு இருந்தாலும் பக்கத்தில் ஒரு சிறிய ஆலயத்தில் நம்ம எல்லா சாமிகளையும் அங்கே வச்சு இந்த பூஜைகளை நடத்தி கொண்டு இருக்கிறோம். கோயிலை இப்போ ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணுறோம். எதுக்கு கவர் பண்ணுறோம்னா, இங்கே உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது போல் கொஞ்சம் மழை பெஞ்சாலே இந்த வெள்ளம் ஏறுது. அதனால் இப்போதைக்கு நம்ம செய்கிற ஒரு பிளான் ஒரு 3 ஃபீட் 4 ஃபீட் தண்ணி நிச்சயமாக அது உள்ளுக்கு வராது. இன்று வார நாள் என்பதால் இரவில்தான் அதிகமான கூட்டம் கூடும் என ஆலய தரப்பு எதிர்பார்க்கிறது. இரவு 10 மணிக்கு மேல் நடைபெறும் சிறப்பு பூசையில் பங்கேற்று பொதுமக்கள் மரத்தாண்டவரின் ஆசியை பெறலாம். பங்குனி உத்திர திருவிழாவை வரவேற்க ஆயத்தமாகிவிட்டது ஸ்ரீ மரத்தாண்டவர் ஆலயம். மரத்தாண்டவரின் தரிசனத்தை பெற காலை முதலே பக்தர்கள் இங்கு வர தொடங்கிவிட்டனர். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா எனும் கோஷங்களுக்கு இடையே அதிகமானோர் தங்கள் நேர்த்தி கடன்களை நிறைவேற்றியும் வருகின்றனர். கந்த பெருமானை தரிசிக்க வரும் அன்பர்கள் தங்கள் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுமாறு ஆலய நிர்வாகம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. ஆர்டிஎம்காக புன் சியோங் பிரேம். இந்திய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவதூறு வழக்கில் தம் மீது விதிக்கப்பட்ட தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்யவிருக்கிறார். அந்நாட்டில் பொதுத் தேர்தல் நடத்தப்பட ஏறத்தாழ ஓராண்டு இருக்கும் தருவாயில் அவரின் நாடாளுமன்ற உறுப்பினர் தகுதி பறிக்கப்பட்டது.
2019 ஆண்டு நடத்தப்பட்ட பொதுத் தேர்தலுக்கான பரப்புரையின் போது ஊழல் குறித்து ராகுல் காந்தி உரையாற்றுகையில் மோடி எனும் குடும்ப பெயரை கொண்ட 2 தொழிலதிபர்கள் தப்பியோடியதாகவும் அது எப்படி திருடர்களுக்கு மோடி எனும் குடும்ப பெயர் உள்ளது எனவும் நக்கலாக விமர்சித்திருந்தார். அவரது அந்த கூற்று பிரதமர் நரேந்திர மோடிக்கும் மோடி வம்சாவளியினருக்கும் இழுக்கை ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருப்பதாக 52 வயது ராகுல் காந்தி மீது நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. அதனையடுத்து அவருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அந்த வழக்கிற்கான முதல் செவிமடுப்பு ஏப்ரல் 13ஆம் தேதி நடைபெறவுள்ளது. கொங்கோ ஜனநாயக குடியரசில் ஏற்பட்ட நிலச்சரிவில் குறைந்தது 20 பேர் உயிரிழந்தனர். மேலும் பலர் காணவில்லை. பொலோவா கிராமத்தில் உள்ள ஆற்றில் அப்பகுதி மக்கள் துணிகளை துவைத்துக் கொண்டிருந்த சமயத்தில் அந்த துயரம் நிகழ்ந்தது. இதுவரையில் 13 சிறார் மற்றும் 8 பெண்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. நிலச்சரிவில் உயிர் தப்பிய ஒருவர் விரைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆற்றின் அருகே இருந்த பெண்களும் சிறாரும் மண்ணில் புதையுண்டனர். அப்பகுதியின் சுற்றுவட்டார மக்கள் உதவிக்காக மண் சரிவு ஏற்பட்ட இடத்தில் குவிந்துள்ளனர். நெதர்லாந்தின் அதிவிரைவு பயணிகள் ரயில் விபத்துக்குள்ளானதில் குறைந்தது ஒருவர் உயிரிழந்தார். 30 பேர் காயமுற்றதாக அந்நாட்டின் அவசர சேவை பிரிவு அதிகாரிகள் தெரிவித்தனர். சுமார் 60 பயணிகளை ஏற்றிச் சென்ற அந்த ரயில் கனரக கட்டுமான உபகரணத்தை மோதிய பின்னர் தடம் புரண்டது. த ஹேக்கிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வுஷோத்தன் கிராமத்திற்கு அருகில் அதிகாலை 3:30 மணி வாக்கில் அந்த விபத்து நிகழ்ந்தது. சம்பவத்தின் போது 2 அடுக்ககத்தை கொண்ட அந்த ரயில் ஆம்ஸ்டர்டாமுக்கும் த ஹேக்குக்கும் இடையில் பயணித்தது. கடும் காயங்களுக்கு ஆளானோர் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். காணாமல் போன குழந்தைகள் வெகு நாட்களுக்கு பின்னர் குடும்பத்தாருடன் இணையும் காட்சியை திரைப்படத்தில் பார்த்திருப்போம், ரசித்திருப்போம். நிஜத்தில் அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பில்லை என நினைப்போரும் உண்டு. அப்படியொரு அதிசயம்தான் தென் துருக்கியில் நடந்திருக்கிறது. உலகையே பதற வைத்த பேரழிவுமிக்க நிலநடுக்கத்தின் போது காணாமல் போன பெண் குழந்தை 2 மாதங்களுக்கு பின்னர் தன் தாயுடன் மீண்டும் இணைந்தது. பிப்ரவரி 6ஆம் தேதி ஹத்தே மாநிலத்தை உலுக்கிய பயங்கரமான நிலநடுக்கத்தில் பலர் உயிரிழந்தனர். இடிபாடுகளில் சிக்கியிருந்தோரை மீட்கும் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்ட நிலையில் 5 நாட்களுக்கு பின் வேத்தீன் என பெயரிடப்பட்ட அந்த அதிசய குழந்தை நல்ல உடல் நலத்துடன் உயிருடன் மீட்கப்பட்டது நினைவிருக்கிறதா? அந்த குழந்தை உயிர் பிழைத்ததை உலகமே கொண்டாடியது. அதன் குடும்பத்தார் இறந்துவிட்டதாக கூறப்பட்ட நிலையில் அதன் தாயார் வேறொரு மருத்துவமனையில் காப்பாற்றப்பட்டார். மரபணு சோதனையின் வாயிலாக 54 நாட்களுக்கு பின்னர் வேத்தீனை அதன் தாயிடம் துருக்கிய குடும்ப சமூக சேவை அமைச்சர் டெரியா யானிக் சேர்ப்பித்துள்ளார். மரணத்தை வென்று தாயுடன் இணைந்த அந்த தருணம் அனைவரையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. நிலவுக்கு செல்லும் விண்வெளி வீரர்களின் பெயர் பட்டியலை வெளியிட்டது நாசா. 1972ஆம் ஆண்டு முடிவுக்கு வந்த வரலாற்றுப்பூர்வ அப்போலோ பயணத்தை அடுத்து கடந்த 50 ஆண்டுகளில் முதன்முறையாக மனிதர்களை நிலவுக்கு அனுப்பவிருக்கிறது அந்த அமெரிக்க விண்வெளி நிறுவனம். நாசா விண்வெளி வீரர்களான ரீட் வைஸ்மன், விக்டர் குளோவர், கிறிஸ்டினா கோச் ஆகியோருடன் கனடிய விண்வெளி நிறுவன வீரர் ஜெரமி ஹென்சனும் நிலவுக்கான அப்பயணத்தில் இணைகிறார். அந்த குழுவில் முதன்முறையாக பெண் வீராங்கனையும் கருப்பினத்தைச் சேர்ந்த ஒருவரும் இடம்பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அரை நூற்றாண்டுக்கு பின்னர் அமெரிக்காவில் இருந்து 2024 ஏவப்படும் அர்த்தமிஸ் 2 விண்கலன் வாயிலாக அவர்கள் நிலவில் தடம் பதிக்கவிருக்கின்றனர். உலகின் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த விண்கலன் விண்ணுலகை ஆளவிருக்கிறது. நிலவுக்கு மட்டுமல்ல, இப்பயணம் செவ்வாய் கிரகம் வரை தொடரும் என நாசா நிர்வாகி பில் நெல்சன் பெருமையுடன் கூறினார். எதிர்வரும் வெள்ளிக்கிழமை தமது 75வது ஆண்டு நிறைவை கொண்டாட உள்ளது WHO உலக சுகாதார நிறுவனம். 1945ஆம் ஆண்டு ஏப்ரல் 7ஆம் தேதி தனித்து இயங்கும் அனைத்துலக சுகாதார நிறுவனத்தை அமைக்க ஐநா ஒப்புக்கொண்டது. அதனைத் தொடர்ந்து 1948ஆம் ஆண்டு WHO தோற்றுவிக்கப்பட்டது.
அன்று முதல் இதுநாள் வரையில் சின்னம்மையை முற்றிலும் துடைத்தொழித்தது. இபோலா தொற்று நோய்க்கு தடுப்பூசி கண்டுபிடித்தது என பல சாதனைகளை படைத்துள்ளது WHO. ஆக அண்மையாக உலகை அச்சுறுத்திய கோவிட்-19 பெருந்தொற்றை கட்டுப்படுத்த அறிமுகப்படுத்த கோவேக்ஸ் தடுப்பூசி திட்டத்தில் அது ஆற்றிய பங்கு அளப்பரியது. தற்போது ஜெனீவாவை மையமாக கொண்டு இயக்குநர் டெட்ரோஸ் அடனம் கெப்ரியேசஸின் வழிநடத்தலின் கீழ் இயங்கும் உலக சுகாதார நிறுவனத்தில் 194 உறுப்பு நாடுகளும் அங்கம் வகிக்கும் வேளை 150 கள அலுவலகங்களும் உலகம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ளன. நாடு முழுதும் இயங்கும் விளையாட்டு வசதிகள் பற்றிய தரவுத்தளம் இன்று அறிமுகம் கண்டது. இளைஞர் விளையாட்டு அமைச்சின் வசமுள்ள 1135 விளையாட்டு வசதிகள் அதில் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த தரவுத்தளத்தின் வாயிலாக பொதுமக்களும் விளையாட்டு சங்கங்களும் அந்தந்த பகுதிகளில் இயங்கும் விளையாட்டு வசதிகள் பற்றி அறிந்து கொள்ளலாம் என அமைச்சர் ஹெனாயோ தெரிவித்தார். திரையில் காணும் அகப்பக்கத்தில் அந்த விவரங்கள் இடம்பெற்றிருப்பதை அவர் சுட்டினார். விளையாட்டு வசதிகளை முன்பதிவு செய்து கொள்வது உள்ளிட்ட மேலும் பல தரவுகள் அவ்வப்போது அதில் இணைக்கப்படும். புத்ராஜயாவில் ஹெனா செய்தியாளர்களிடம் இவ்விவரங்களை வெளியிட்டார். இங்கிலீஷ் பிரீமியர் லீக் பட்டியலில் 3ஆம் நிலைக்கு முன்னேறும் வாய்ப்பை தவறவிட்டது டோட்டன்ஹாம். எவர்டனுடனான ஆட்டத்தில் அது ஒற்றை கோலில் சமம் கண்டது. முற்பாதியில் இரு அணிகளும் கோல் எதனையும் புகுத்தவில்லை. 68வது நிமிடத்தில் டோட்டன்ஹாமுக்கு பெனால்டி அடிக்கும் வாய்ப்பு கிட்டியது. அதனை கோலாக்கினார் ஹாரி கேன். முழுநேர ஆட்டத்தின் நிறைவில் மைக்கேல் கீன் மூலம் ஆட்டத்தை தலா ஒரு கோலில் எவர்டன் சமப்படுத்தியது. தற்போது லீக் பட்டியலில் 50 புள்ளிகளுடன் டோட்டன்ஹாம் 4ஆம் நிலையில் இருக்கிறது. அதே புள்ளிகளுடன் நியூகாசல் 3வது இடத்திலும் மான்செஸ்டர் யுனைடெட் 5வது இடத்திலும் உள்ளன. செல்சி காற்பந்து அணியின் நிர்வாகி பொறுப்பை யூலியா நகல்ஸ்மான் நிரப்பக்கூடும். பிரிட்டன் ஊடகங்கள் அவ்வாறு கணித்துள்ளன. நடப்பு பருவத்தில் மிளிர தவறியதன் எதிரொலியாக அந்த பிரீமியர் லீக் அணியின் நிர்வாகி பொறுப்பில் இருந்து கிரஹாம் பாட்டர் அதிரடியாக நீக்கப்பட்டார். அவரை அடுத்து தி ப்ளூஸை வழிநடத்தக்கூடிய பொருத்தமானவராக பயர்ன் மியூனிக்கின் முன்னாள் பயிற்றுநருமான நகல்ஸ்மான் கருதப்படுகிறார். பாட்டர் செல்சியை நிர்வகிக்கும் பொறுப்பை கடந்த ஆண்டு செப்டம்பரில் ஏற்றார். அவரின் வழிகாட்டலில் களமிறங்கிய 31 ஆட்டங்களில் 12இல் மட்டுமே அந்த இங்கிலீஷ் அணி வாகை சூடியது. குரலும் விளக்கமும். குரல் 1286. காணுங்கால் காணேன் தவறாய, காணாக்கால் காணேன் தவறல்லவை. அவரை நோக்கும் போது அவரின் குற்றங்களை நான் மறந்து விடுகிறேன். அவரை பார்க்காத போது அவரின் குற்றங்களை தவிர வேறு எதுவும் எனக்கு தெரிவதில்லை என தலைவியின் நேசத்தை உணர்த்துகிறது அந்த குரல். இங்கிலாந்து செஸ்தர் விலங்கியல் காட்சியகத்தில் அரிய வகை சுமித்ரா புலிக்குட்டிகள் 2 பொதுமக்கள் பார்வைக்கு கொண்டு வரப்பட்டன. ஜனவரி 7ஆம் தேதி பிறந்த அவை அவற்றின் தாய் புலியுடன் சேர்க்கப்பட்டன. அலீஃப் ராயா என பெயர் சூடப்பட்டிருக்கும் அந்த குட்டிகள் தாயுடன் துள்ளி விளையாடும் காட்சி தொகுப்புடன் நிறைவடைகின்றன. RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.